டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மலட்டுத்தன்மை, அதாவது குழந்தையின்மை பிரச்சனை பற்றி பார்க்கலாம். ஒரு 100 வருடம் 150 வருடங்களுக்கு முன்பாக குழந்தையின்மை பிரச்சனை இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தது 3லிருந்து 5 குழந்தைங்க இருப்பாங்க, 10 குழந்தைகள் இருப்பாங்க, 15 குழந்தைகள் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால், ஒரு குழந்தைக்கு நாம் இன்றைக்கி சிகிச்சை எடுத்து தான் இன்றைக்கி குழந்தை பேறு அடையக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம். இதை எளிய மருந்தால் நம்ம சரி செய்ய முடியும். இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். கருப்பையில் இருக்கக்கூடிய ஏதாவது கட்டி, அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸு, அதே போல் நீர்க்கட்டி பிரச்சனை, அல்லது அதாவது அந்த சினை பாதையில் டியூபல் பிளாக்கும்பாங்க, அதனால் ஏற்படலாம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனாலையும் கருத்தரித்தல் இல்லாமல் போகலாம். இப்படி என்ன காரணத்தினால குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட்டது என்பதை இப்போ நவீன பரிசோதனைகள் நிறைய இருக்குது. அல்ட்ராசோனோகிராம் மூலம் பார்க்கலாம், அல்லது ஹார்மோன் ஸ்டடி பண்ணி ஏஎம்ஹெச் ஹார்மோன் ஆன்டி முல்லரியன் ஹார்மோன் சரியாக இருக்கா, அதே போல் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் ஒழுங்காக இருக்கா, மாதாந்திர தீட்டு சரியாக அவர்களுக்கு இருக்கிறதா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறதா, இப்படி என்ன காரணத்தினால் என்பதை அந்த காரணங்களை கண்டறிந்து அதற்கு உரிய சிகிச்சையை நம்ம விரைந்து கொடுத்தா நிச்சயமாக இந்த குழந்தை பேரை நம்ம இல்லாமல் செய்ய முடியும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இதை போக்கக்கூடிய ஒரு எளிய மருந்து அவங்க கையாண்டாங்க. சித்த மருத்துவத்தில் மலை வேம்பாதி தைலம் அப்படிங்கிற மருந்தை குழந்தையின்மை இல்லாத பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மாதாந்திர தீட்டான முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், அந்த 3 நாள் மட்டும்தான் அந்த மருந்தை கொடுப்பாங்க. அப்படி என்ன இருக்குது அந்த மலை வேம்பாதி தைலத்தில் அப்படின்னா, மலைவேம்பு இலைச்சாறு, வேப்ப மரம் உங்களுக்கு தெரியும். அதே போல் மலைவேம்பு என்கின்ற ஒரு மரம் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா நீண்டு வளரக்கூடிய மரம். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா கூட வைரஸ் காய்ச்சலுக்கு, அதே போல் அந்த இரத்த தட்டுன்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா கூட இந்த மலைவேம்பு இலைச்சாரை நம்ம கொடுத்தது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மலைவேம்பு இலைச்சாறு, வரி கும்மட்டிக்காய், அதே போல் வெள்ளை வெங்காயச்சாறு. இப்போ சிகப்பு வெங்காயம் தான் எல்லாருக்கும் தெரியும். வெள்ளை வெங்காயச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, ஆமணக்கு எண்ணெய், இதை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த மலை வேம்பாதி தைலத்தை சித்த மருந்து கடைகளில் வாங்கி குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஒரு குழந்தை இருக்கும், 2வது குழந்தையும் பார்த்திங்கன்னா இருக்காது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆசைப்படுவாங்க, கணவன் மனைவி எனக்கு 2வது குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இருக்காது, எந்த காரணமும் இல்லை. ஆனாலும் எனக்கு குழந்தை உருவாகிறதில்ல, கரு உருவாகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்கவலை இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் மாதாந்திர தீட்டான முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் இந்த மலை வேம்பாதி தைலத்தை தினசரி அந்த 3 நாளும் காலை வெறும் வயிற்றில் 30 ml எடுத்து பழைய சோறு நீராகாரத்தில் இந்த மலை வேம்பாதி தைலம் 30 ml கலந்து காலை வெறும் வயிற்றில் கொடுக்கணும். தீட்டான முதல் நாள், தீட்டான 2ஆம் நாள், தீட்டான 3ஆம் நாள், இந்த 3 நாளும் 30 மில்லி பழைய சோறு நீராகாரத்தில் கலந்து கொடுக்க வேண்டும். இந்த 3 நாளும் உப்பில்லாத சாப்பாடு, எந்த உணவாக இருந்தாலும் உப்பில்லாத சாப்பாடு, பழங்கள் சாப்பிடலாம், பழச்சாறு சாப்பிடலாம், அதே போல் இளநீ சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், அதே போல் கரும்பு சாறு சாப்பிடலாம், சாதம் சாப்பிட்டா அப்போ பால் சோறு சாப்பிடலாம், அல்லது மோர் சோறு, தயிர் சோறு சாப்பிடலாம். ஆனால் உப்பு இருக்கக்கூடாது உணவில். அந்த 3 நாட்களும் உப்பில்லாத சாப்பாடு எடுத்துக்கொண்டு இந்த மருந்தை 3 நாள் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுக்கணும். எடுக்கும் பொழுது என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முறை பேதி ஆகும், பயந்துடக்கூடாது. ஒரு சிலருக்கு வாந்தி கூட வரலாம். அந்த நிலையில் பயப்படாமல் அந்த 3 நாட்களும் உப்பில்லா பத்தியம் இருந்து இந்த மலை வேம்பாதி தைலத்தை சித்த மருத்துவர் ஆலோசனையோடு குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், அதே போல் பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய உதிரப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களும் இந்த மலை வேம்பாதி தைலத்தை தொடர்ந்து எடுத்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வேறு காரணங்கள் இருந்தால் அதையும் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், நிச்சயமாக பயனளிக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.